ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்பி நண்பா. நண்பா முதல் தடவை யாராவது பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. நண்பா இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நண்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9-1-0 நண்பா. இந்த 9-1-0க்கு ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 9 சூப்பராக கொடுத்துருக்கோம். ஒரு கேரண்டியாக தான் கொடுத்தோம் சொன்னி. ஸோ சூப்பராக வந்திருக்கு 9. அதே மாதிரி பாருங்கள் பிஎன்சி போர்டில் நம்ம வந்து 9 பி போர்டில் கொடுத்துட்டோம் நண்பா. பி போர்டில் சி போர்டில் 2 போர்டில் கொடுத்துட்டோம். பட் அவன் கொண்டு போயிட்டு ஏ போர்டில் அடிச்சிட்டான் நண்பா. ஸோ போர்டு மாறி ஏ போர்டில் வந்திருக்கு 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம வந்து 98-89 வந்து பிடிச்சிருந்தோம் நண்பா. ஆனால் 8க்கு பவரில் 1 நண்பா. ஸோ 8க்கு பவர் கிராஸ் பவர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 91 அடித்தான் ஏபியில். அதே மாதிரி பாருங்கள் ஏபிசியில் நண்பா 0-8-9-0-9-8. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். பட் 8க்கு கிராஸ் பவரு 1ன்னு சொல்லிட்டு பாக்ஸில் அழகாக தட்டிட்டான். நம்மளுக்கு 8-9 கன்ஃபார்மாக இருந்துச்சு. பட் பவரில் கொடுத்துட்டான் 8. ஓகே நண்பா. ஸோ வாங்க இந்த 910 எப்படி அடிச்சிருக்கான் பார்க்கலாம் வாங்க நண்பா. நம்ம பாருங்கள் இந்த 4 இந்த 9 இந்த 4 8 2 எடுத்து நண்பா. அவன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த 7 இந்த 4 இந்த 8 எடுத்து நண்பா. அவன் பாருங்கள் இந்த இடத்துல இந்த 4க்கு பவர் 9 நண்பா, 5க்கு பவர் 0, ஸோ 6க்கு பவர் 1. ஸோ அப்படியே வச்சான் 910ன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நடுவில் இருக்குது நண்பா. நம்ம வந்து இந்த பக்கம் எடுத்துட்டோம். ஸோ இந்த 7 4 8 எடுத்தோம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த 4 5. ஸோ இப்படி இங்கே இருக்குது பாருங்கள் நண்பா. 4 6 5ன்னு சொல்லிட்டு 910 அப்படியே அடிச்சு அங்கேயே இருக்குது பக்கத்துலேயே. ஸோ சேம் லைன் தான். நம்ம வந்து இந்த 56 வந்து எடுக்கலை நண்பா. இந்த 5 6 எடுக்கலை. ஸோ என் கெஸ்ஸில் வந்து 4 8 வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த 5 6 எடுக்கலை. ஸோ 5 6ன்னு சொல்லிட்டு 5 6 வச்சான். ஏன்னா ஒரு சூப்பரான வினிங் தான் நம்ம. சூப்பராக அப்படியே லைனில் அடிச்சிருக்கான் பாருங்கள். எல் ஷேப்பில் அப்படியே லைனில் அடிச்சிருக்கான். ஓகே நண்பா, நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ வந்து 0 2 4 அதுக்கடுத்து 6. ஸோ 9 9 அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ 4க்கு பவர் 9 6க்கு பவர் 1 5க்கு பவர் 0 அப்படியே லைனாக கொண்டு வரான் நண்பா. லைனாக கொண்டு வரான். ஸோ வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் நண்பா. நாளைக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சூப்பராக அமையும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நண்பா இந்த பாக்ஸில் இந்த 4 4 9 இது அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. இந்த பாக்ஸில் எப்படி எடுத்துட்டாலும் 3 டிஜிட்டு பாருங்கள். 3 டிஜிட்டு 4 4 9. ஸோ 4 9 4 எப்படி வேணால் வரலாம் நண்பா. ஸோ இது நமக்கு பாக்ஸாக கிடைக்குது. சிங்கிள் லைன் நண்பா, வேறு லைனே கிடையாது. நாளைக்கு ஒரே ஒரு லைன் தான். ஸோ இதை நம்ம பாருங்கள் ஏபிசியில் எப்படி கொடுக்க போகிற பாருங்கள் நண்பா. ஏபிசி ஏன்னா பாருங்க நண்பா, ஒன்று இது வெளியே அடிச்சிட்டோம்னா வேறு லைன் கிடையாது நண்பா. உடனே வந்து ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி தான் நம்ம மேலே வருவான். ஏன்னா இந்த இடத்துல அடிக்கிறது வாய்ப்பு இல்லை. 7 6 அடிக்கிறது வாய்ப்பு இல்லை. நடுவில் எடுத்தான்னா இந்த பாக்ஸ் அப்படியே நிற்கிது நண்பா. இந்த பாக்ஸ் அப்படியே நிற்கிது. நம்மளுக்கு 9 4 9ன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிது. ஸோ இன்னும் 99% இந்த பாக்ஸில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பாருங்கள் நம்ம கொடுக்குறது. ஸோ 4 9 4 நண்பா. அதே மாதிரி பாருங்கள் 9 4 அதே மாதிரி 6. ஸோ சி போர்டில் 1 நண்பா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஏன்னா நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா பாருங்கள். ஸோ இந்த சைட்லேருந்து இந்த ஒரு 6 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் நம்மளுக்கு சிங்கிள் லைனே கிடைக்கிது நண்பா. ஸோ ஏபிசி நண்பா. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஆல் போர்டில் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் பாருங்கள் நண்பா 4 9. ஸோ இது ஒரு 500% நண்பா. 500% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தில் ஏதாவது உள்ளே வரணும் நண்பா 500%. ஸோ ஓகே நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎன்சியில் பாருங்கள் நண்பா. பி போர்டில் சி போர்டில் நண்பா
நமக்கு கிடைக்கிறது பி போர்டில் 4, சி போர்டில் 9, 4 நண்பா. அதே மாதிரி பி போர்டில் 6. ஸோ பை மிஸ்டேக் 4 மிஸ் ஆச்சுன்னா 6 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா பி போர்டில், அதான் கொடுக்குறேன். ஸோ ஓகே நண்பா. அதே மாதிரி ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏபி ஏசி பிசி நண்பா. ஏபிஎஸ்சி பிசியில் எவ்வளோ கம்மியாக வருதோ இன்றைக்கி ரொம்ப கம்மியாக வருது நண்பா. பாருங்கள் 44, ஸோ 49, ஸோ 94, 99 நண்பா, 99, 64 நண்பா, 64, 14 நண்பா, 64, 14. ஸோ 6 நம்பரை கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கணும்னா பாருங்கள் 19 நண்பா. 19 எல்லாமே ஒரே லைன் தான் நண்பா. இந்த 4ம் ஒரே லைன் தான். 44 ஃபேமிலி. இந்த 64, 14, 19 நண்பா, இது ஒரு ஃபேமிலி நண்பா. ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கேன், 2 ஃபேமிலி தான் நண்பா. இது எழுதி வச்சுங்க. 100% கேரண்டியான நம்பர் நண்பா. அப்படின்னா நான் திமிரா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 100% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்கள் கெஸ்டிங்கில் வந்துச்சுன்னா 100% இதில் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி பாருங்கள், அதே மாதிரி ஏபிசியில் 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3 டிஜிட்டில் நமக்கு கிடைக்கிறது 449 நண்பா. அதே மாதிரி 494. அதே மாதிரி இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 464, 919 நண்பா. ஸோ இந்த மாதிரி கிடைக்குது. நீங்கள் நண்பா இந்த பாக்ஸு மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். 494 இந்த பாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஓகே நண்பா, நம்மளுக்கு வந்து இப்படி தான் கிடைக்குது. ஓகே நண்பா. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் இவ்வளோ தான் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா. எல்லாருக்கும் நன்றி. இனிய மாலை வணக்கம் நண்பா.